அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படின்னா சிக்ஸ்த் கொஸ்டின் ஹைபிரிடேஷன் பெர்சன்ட் C2H2. C2H2னா நம்ம தெரிஞ்சுக்கணும். C2H2 என்னது, மீத்தனா ஈத்தேனா இல்லை அதை நம்ம தெரிஞ்சதை என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி ஈத்தின் புரப்பின் அதெல்லாம் போட முடியும். ஸோ C2H2 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பனுக்குள்ள வேலன்சி. கார்பன் வேலன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக், இதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. கார்பன் வேலன்ஸ் என்னது 4. அப்போ என்ன அர்த்தம், கார்பன் பக்கத்தில் எத்தனை ஹைட்ரஜன் வரணும், 4 ஹைட்ரஜன்ஸ் வரணும். ஓகே, கார்பன் வேலன்சி 4. ஸோ C2 2 C. ஓகேவா, கண்டிப்பாக ரெண்டு சியும் பாண்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, இப்போ C2H2 அப்படின்னா என்ன மீனிங்கு, 2 ஹெச் தான் இருக்குது. அப்போ இதோட ஒரு ஹெச் இருக்கும், இதோட ஒரு ஹெச் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒவ்வொரு கார்பன்ட்டையும் எத்தனை பாண்ட் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இங்கே 2 பாண்ட் இருக்கா. அப்போ 2 பாண்ட் இத்தனை பாண்ட் வரணும், 2 பாண்ட் வரணும். அதுக்கு பதிலாக 2 பாண்ட், 2 பை பாண்ட். இப்போ 4 சரியா போச்சா. ஸோ இந்த கார்பனில் 1 3 4, இந்த கார்பனுக்கு 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த கார்பனுக்கு 1 3 சரியா போச்சா. இதானது என்னது C2H2, அதாவது CH டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் CH. இதுக்கு என்ன பேர், ஈத்தைன் ஆர் அசிட்டிலின். ஓகேவா, இங்க இருக்கிற இந்த கார்பனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் அதை பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் பார்க்கும்போது எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, இது ஒரு சிக்மா பாண்டா 1. இந்த ட்ரிபிள் பாண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்டு 2 பை பாண்ட். சரியா, டபுள் பாண்ட் அப்படின்னா ஒரு சிக்மா ஒரு பை, சிங்கிள் பாண்ட் அப்படின்னா ஒரு சிக்மா. ஓகேவா, அப்போ இங்கே எத்தனை இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் கார்பனில் இது ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா இருக்குமா. அப்போ 2 சிக்மா பாண்ட். கார்பன் 2க்கு அதே மாதிரி இது ஒரு சிக்மா, இது ஒரு சிக்மா, இது 2 சிக்மா பாண்ட். 2 சிக்மா பாண்ட் என்ன ஹைபிரிடேஷன் ஃபார்ம் ஆகும், sp ஹைபிரிடேஷன் ஃபார்ம் ஆகும். sp. ஓகேவா, சார் அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், அதே மாதிரி ஒரு காமனை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு காமனை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எழுதி பாருங்க, CH3 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2CH3 CH2CH3. இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஹைபிரிட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எங்க சொல்லியிருக்கேன். இது எப்படி அந்த மாதிரி இல்லாமா, CH3 H சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. இந்த மாதிரி இதில் மிளகு காம்பவுண்ட் இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளா இந்த கார்பனுக்கு எத்தனை சிவா பாண்ட் இருக்கு, 4 சிவா பாண்டா, 1 2 3 4. இந்த கார்பனுக்கு 1 2 3. இந்த கார்பனுக்கு 1 2 3. இந்த கார்பனுக்கு 1 2 3 4. இந்த கார்பனுக்கு 4. சரியா, அப்போ நம் இருக்கிற டைப் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ஆனது 3 and 4. 3 என்ன ஹைபிரிடேஷன் வரும், sp2. 4னா sp3. அவ்வளோதான். அப்போ என்னென்ன இந்த காம்பவுண்டில் இருக்கிற டைப் ஆஃப் ஹைபிரிடேஷன் ஆனது sp2 and sp3. ஆப்ஷன் என்ன வரும், பி ஆப்ஷன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் அது, the compound in which carbon use only its sp3 hybridization bond formation. அதாவது கொஸ்டின் இருக்கிறேன். The compound in which carbon uses only its sp3 hybrid orbitals, அதாவது sp3 hybrid மட்டும்
வச்சு ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் இது கேட்குறாங்க. ஃபாலோயிங் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது HCOOH. ஓகேவா? NH3 அதாவது யூரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிஷி ஆல்கஹால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கு நம்ம எழுதணும். இப்போ ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னா என்னது? எப்படி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? சி டபுள் பாண்ட் OH. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க? இங்கே வந்து sp3 இருக்கான்னு கேட்குறாங்க. sp3 இருக்கா இல்லை. ஏன்னா இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா, மொத்தம் 3 சிக்மா பாண்ட். அப்படின்னா வரும் sp2 வரும். அவ்வளோதான். இது செகண்ட் ஆப்ஷன், பி ஆப்ஷன்ல இதுதான் பி ஆப்ஷன். இங்க இது சிக்மா பாண்ட், இது சிக்மா பாண்ட், இது சிக்மா, இங்க என்னதான் 3 சிக்மா பாண்ட், இங்க என்னதான் sp2 தான். தேர்ட் ஒன்று, தேர்ட் என்னது? என்னது? ஆல்கஹால் குரூப். CH3 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 சாரி OH. ஓகேவா? இங்க இருக்கிற இந்த CH3 ஃபுல்லாவே sp3. ஏன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்கும். 4 சிக்மா பாண்ட், இங்கே 4 சிக்மா பாண்ட், இங்கே 4 சிக்மா பாண்ட், இந்த கார்பனுக்கும் 4 சிக்மா பாண்ட். அப்போ இதனால கண்டிப்பா எல்லாமே sp3 தான். அடுத்து லாஸ்ட் ஒன் CH3 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 CHO அப்படி எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? CHO சாரி CH4. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இது ஃபுல்லாக 4 சிக்மா பாண்ட், இது இந்த இது ஃபுல்லாக 4 சிக்மா பாண்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது 3 சிக்மா பாண்ட் தான். இது 1, இது 1, இது 1, 3 சிக்மா பாண்ட் தான். இங்கே என்ன இருக்கு? sp3 இருக்கு, sp2 இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே sp3 அண்ட் sp2, இங்கே sp2, இங்கே sp2. ஆனால் இங்கே என்ன இருக்கு? sp3 மட்டும் இருக்கிறதுனால இது ஆன்சர் வரும். இது ஆன்சர். ஓகேவா? சாய்க்கு அடுத்து 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பார்க்கும்போது a straight chain carbon has a molecular state formula C8H10. ஓகே, அந்த ஹைபிரிடேஷன் அதாவது என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அது எதுக்கு வந்து இந்த ஹைபிரிடேஷன் இருக்கும்? ஓகேவா? நம்ம தெரியும் sp3னா 4 சிக்மா பாண்ட், sp2னா 3 சிக்மா பாண்ட், sp னா 2 சிக்மா பாண்ட். இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்கலாம். ரெஸ்பெக்டிவ்னா வரிசையா அந்த கார்பன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதே CH3 C டபுள் பாண்ட் C. அடுத்து சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது இதுக்கு என்ன வரும்? sp3. ஏன்னா 3. இங்கே பார்க்கும்போது 2 இருக்கா? அப்படின்னா வரும் sp. இங்கே இந்த கார்பனுக்கு அதே sp. இதுக்கு 1 2, இங்கே 2, அப்படின்னா இதுக்கு sp3. இங்கே 1 2 3 sp2, 1 2 3 sp2, இங்கே 1 2 3 sp2, இங்கே 1 2 3 sp2. இந்த 1 2 3 சொல்றாங்க, அதான் என்னது? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ஏற்கனவே சொல்லி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் தான் NT3 சொல்லிட்டே இருக்கேன். அதை வச்சு தான் ஹைட்ரோஜன் எழுதிருக்கேன். இங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் sp3 ஓகே. இங்கே என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு? sp2 வரும். அங்கே என்ன இருக்கு? sp3 இருக்கு. அதனால ஏ கிடையாது. பி பாருங்க. பி பார்க்கும்போது என்ன இருக்கு? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 C டபுள் பாண்ட் C. அடுத்து CH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? sp3 வருமா? இதுக்கு sp2 வருமா? இதுக்கு 1, இது 2, இது 3. அப்போ sp2. இதுக்கு 1 2 3, இதுக்கு sp2. இதுக்கு sp3, இதுக்கு sp, இதுக்கு sp, இதுக்கு 1 2 3 sp2 sp2. ஓகேவா?
கரெக்டா? இதுக்கு sp2 ஏன் 1 இங்கே 1 இருக்கும், இங்கே 2 மொத்தம் 3 sp2. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு லாஸ்ட்டில் sp3 இருக்கு, sp2 sp3 இது கிடையாது. ஓகேவா? அது இங்கே எழுதுவோமா? சி ஆப்ஷன். இதுக்கு sp3. ஓகேவா? இதுக்கு sp3 இங்கே எழுதும் பாருங்க. CH3 CH double bond CH single bond CH2 single bond C double bond C and CH single bond CH3. CH2 C3. ஓகேவா? இதானே இருக்கு. போட்டு பார்ப்போம் உள்ள. CH double bond CH2. அப்போ என்ன வரும்? இங்கே வந்து sp3 வரும், இங்கே sp2, இங்கே sp2, இங்கே sp3, இங்கே sp, இங்கே sp, இங்கே sp2, இங்கே sp2. அப்போ இதுவும் கிடையாது. அப்புறம் ஆகாசம் வரும், டி தான் வரும். ஏன்னா இப்போ CH3னா sp3, இங்கே sp2, இங்கே sp2, இங்கே sp3, இங்கே sp2, இங்கே sp2, இங்கே என்னது இந்த கார்பனுக்கு என்னது 1 2 sp, இங்கே 1 2 sp. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த மாதிரி போட்டு பார்த்தா டி ஆப்ஷன் வரும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் என்ன கொஸ்டின்? which of the following bond formed, அதாவது அதாவது sp3 ஓவர்லாப் எங்க இருந்து கேட்குறாங்க. sp3 ஓவர்லாப் இப்போ என்ன பார்த்தோம், ஒவ்வொரு கார்பனுக்கும் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன இருக்கிறாங்க பர்டிகுலரா sp3 ஓவர்லாப் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய CH3 C triple bond CH. சரியா? அடுத்த ஆப்ஷன் CH3 CH double bond CH CH3. C ஆப்ஷன் CH2 double bond CH single bond CH double bond CH2, இங்க CH double bond CH. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. இங்க இருக்க கார்பன் என்னது? இது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா, மொத்தம் 2 சிக்மா பாண்ட். இங்கே 2 சிக்மா, இங்கே 2 சிக்மா. ஸோ sp. அப்போ sp இது ஒரு sp, இது ஒரு sp. அப்போ sp ஓவர்லாப். இங்கே வந்து sp3 ஓவர்லாப் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. இங்கே இது என்னது? இங்கே 2 சிக்மா பாண்ட், இங்கே 1, மொத்தம் 3 சிக்மா பாண்ட். அப்போ வரும் sp2 வரும். இங்கே 1 2, இங்கே 3, இங்கே sp2, இங்கே 1 2 3, இங்கே sp2, இங்கே sp2. அப்போ எல்லாமே sp2 என்ன கிடையாது? sp3 sp ஓவர்லாப் கிடையாது. அப்போ இது கிடையாது. இங்கே இது sp3. ஓகே. இங்கே 1 2 3 sp2. இங்கே இதுக்கு என்னது? இது sp2 தான், இது sp3. கொஸ்டின் அது என்ன கேட்குறாங்க? அதாவது sp3 ஓவர்லாப் தான் கேட்குறாங்க. என்ன இருக்கு? sp3 sp2 ஓவர்லாப் தான் இருக்கு. இங்கே பார்ப்போம். இங்கே இருக்கு, இது என்னது? sp3. இங்கே 1 2 அப்படின்னா வரும் sp வருமா? ஓகேவா? இங்கே என்ன வரும்? 1 2, இது sp. அப்போ இங்கே இருக்கு sp3 sp ஓவர்லாப் இருக்கா? அவ்வளோ சிம்பிள், முடிஞ்சு. அப்போ இது ஆன்சர். இது ஆன்சரு ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? சார் இதே மாதிரி சேம் கொஸ்டின் 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் அதே மாதிரி தான். என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, என்ன காம்பவுண்டு? அதாவது CH2 டபுள் பாண்ட் CH, அடுத்து சிங்கிள் பாண்ட் CCN. இதான் இந்த காம்பவுண்ட்ல கார்பன் 1 கார்பன் 2க்கு என்ன ஹேபிட்னு கேட்குறாங்க. எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருந்தா எந்த கார்பனுக்கு நீ கார்பன் 2 கொடுப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் அந்த ஃபங்க்ஷன் குரூப்பு. ஸோ இங்கே நம்ம கொடுத்து போகணும். ஸோ 1 2
3 எப்படி கூடாது 1 2 3 கூடாது ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் எது சிஎன் இருக்குல்ல சிஎன் அந்த ஃபங்க்ஷன் குரூப் அதனால சிஎன்ல இருக்கிற சி தான் ஃபர்ஸ்ட் கார்பன் ஸோ சி இந்த கார்பன் 1 அண்ட் 2 அண்ட் 3 தான் கொடுக்கணும் ஸோ செகண்ட் கொடுத்தது தப்பு ஸோ அவ்வளோ முடிஞ்சு நம்ம இங்கே வந்து நம்பரிங் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின் ஈஸி இப்போ பார்க்கும்போது இந்த கார்பன் பக்கம் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு இது ஒரு சிக்மா பாண்டு இங்கே ட்ரிபிள் பாண்ட் எத்தனை இருக்கு ட்ரிபிள் பாண்டில் ஒரு சிக்மா 2 பை அப்போ 2 சிக்மா அப்படின்னா வரும் எஸ்பி வரும் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு எஸ்பி செகண்ட் கார்பனுக்கு இங்கே ஒரு சிக்மா இங்கே ஒரு சிக்மா இங்கே ஒரு சிக்மா மொத்தம் 3 சிக்மா அப்படின்னா வரும் sp2 வரும் அதான் முடிச்சு அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு sp செகண்ட் கார்பனுக்கு sp2 sp2 ஆப்ஷன் சி சரிங்களா அவ்வளோதான் சார் இது 12th கொஸ்டின் வந்து ஈஸி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பை பாண்ட் இதெல்லாம் ஈஸி நம்பர் ஆஃப் பை பாண்ட் சிக்மா பாண்ட் இப்போ எனக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட்னா எவ்வளோ இருக்கும் அப்படி எனக்கு சொல்லியிருக்கேன் ரைட் அந்த காமன் அப்படி எழுதிக்கிடுவோம் என்ன காமன் இருக்கு 12th கொஸ்டினில் CH2 double bond CH single bond CH double bond CH single bond C triple bond CH ஓகேவா இதுதான் அந்த காம்பவுண்ட் ஓகேவா நம்ம தெரியும் அதாவது இப்போ எல்லா சிங்கிள் பாண்டுமே என்ன பாண்டு சிக்மா பாண்டு பை பாண்டில் ஒரு ஆல் சிங்கிள் பாண்ட் ஓகேவா அதாவது ஆல் சிங்கிள் பாண்டு என்ன பாண்டு சிக்மா பாண்டு ஓகேவா டபுள் பாண்டில் ஒரு சிக்மா ஒரு பை பாண்ட் இருக்கும் ட்ரிபிள் பாண்டில் ஒரு சிக்மா 2 பை பாண்ட் இருக்கும் அது பார்க்கும்போது இங்கே எத்தனை சிக்மா இருக்குது டோட்டலாக பார்த்துருவோம் டோட்டல் எத்தனை பை பாண்ட் ஃபஸ்ட்டு இங்கே 1 இங்கே 2 மொத்தம் 4 பை பாண்ட் 4 பை பாண்ட் ஓகேவா 4 பை பாண்ட் அவ்வளோ முடிஞ்சு சிவா பாண்ட் சரி ரிமைனிங் இங்கே எத்தனை இருக்குது 2 இங்கே 1 3 4 5 6 7 8 9 10 11 சிக்மா பாண்ட் இருக்கு 4 பை பாண்ட் இருக்கு அப்போ ஆன்சர் அது சிஎஸ் ஆன்சர் ஓகேவா அடுத்து 13th கொஸ்டின் என்ன இருக்காங்க நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் பை எலக்ட்ரான் பை பாண்ட் கிடையாது பை எலக்ட்ரான் என்ன நாப்த்ரின் பென்சின் பார்த்தோம்ல பென்சின் லைக் ஸ்ட்ரக்சர் தான் அது நாப்த்ரின் ஓகே பென்சின்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அதனது நாப்த்ரின் ஸ்ட்ரக்சர் நாப்த்ரின் ஆந்த்ரசின் இதெல்லாம் என்னது சிமிலர் லைக் பென்சின் ஸ்ட்ரக்சர் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாப்த்ரின் ஸ்ட்ரக்சர் இதான் நாப்த்ரின் இந்த நாப்த்ரின் ஓகேங்களா இந்த நாப்த்ரின்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் பை பாண்ட் பார்க்கும்போது எது பை பாண்டு டபுள் பாண்ட் இருக்கு பை பாண்ட் எத்தனை பை டபுள் பாண்ட் இருக்கு 1 2 3 4 5 டபுள் பாண்ட் இருக்கு டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்டுக்கு ஒரு பை பாண்ட் இருக்கும் அப்போ எத்தனை பை பாண்ட் இருக்கும் 5 சிக்மா பாண்ட் இருக்கும் 5 பை பாண்ட் இருக்கும் பை பாண்ட்ஸ் இருக்கும் இப்போ 5 பை பாண்ட் அப்படின்னா எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ ஒரு பை பாண்டில் 2 எலக்ட்ரான் இப்போ 5 பை பாண்டில் 10 எலக்ட்ரான் அவ்வளோதான் ஸோ ஆன்சர் 10 ஓகேவா சார் அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் 14th கொஸ்டின் நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் சைக்ளோபியூட்டாடையினைல் ஆனையான் பியூட்டானது 4 இதுதான் சைக்ளோபியூட்டாடையினைல் ஆனையான் இதுதான் சைக்ளோபியூட்டாடையினைல் ஆனையான் ஓகேவா இங்கே கேட்குறாங்க நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான் கேட்குறாங்க ஓகேவா இது சைக்ளோபியூட்டேன் ஓகேவா சைக்ளோபியூட்டா டைஈனைல் அப்படின்னா டை ஆனையான் அதாவது டைஈனைல் ஓகேவா டைஈனைல் ஆனையான் இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்கு ஒரே ஒரு பை பாண்ட்
ஒரே ஒரு பை பாண்ட். அப்போ ஒரே ஒரு பை பாண்ட் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவ்வளோ 2 பை எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 15th கொஸ்டின். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் தெரியுமா உங்களுக்கு? ஹோமோலிட்டிக் ஃபிஷன் தெரியுமா? ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பாண்ட்ஸ் எப்படி க்ளீவ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளா கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் நடந்தா, ஓகேவா? எப்போ ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்தா. இது கார்பன் 1 கார்பன் 2 வச்சுக்க. கார்பன் 1 விட கார்பன் 2க்கு வந்து எலக்ட்ரோலிட்டிக் அதிகமாக இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பன் 1 வந்து ப்ளஸ் ஆகும், கார்பன் 2 மைனஸ் ஆகும். இதான் என்னது? ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா என்ன இருக்கும்? சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஈக்குவலாக க்ளீவ் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? இப்போ என்ன பேர்? இது வந்து இது கார்பன், இது கார்பனு, இதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல். ஹோமோலிட்டிக் இது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். இது ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன், இது ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஸோ ஹோமோலிட்டிக் ஃபிஷனில் ஃபார்ம் ஆகிறது ஃப்ரீ ரேடிக்கல். ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் ஃபார்ம் ஆகிறது அயான்ஸ். என்ன அயானு? கேட்டைன் அண்டு அயன் ஃபார்ம் ஆகும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக ஃபார்ம் ஆகிற ஹோமோலிட்டிக் ஃபிஷன் மூலமாக கார்பன் கார்பன் பாண்டு க்ளீவ் ஆகி, ஓகேவா, கிடைக்கிற அந்த இன்டர்மீடியட்டுக்கு என்ன ஹைபிரிடேஷன் கேட்குறாங்க. வர முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம தெரியும் கார்பன் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். எடுத்துக்குவோம் CH3 CH3. இது என்னது? ஈத்தேன். ஹோமோலிட்டிக் ஃபிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன ஃபார்மாக சொல்லியிருக்கேன்? ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ CH3 ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் CH3 ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே இருக்க இந்த ரெண்டுமே சேம் ஃப்ரீ ரேடிக்கல் தானே, பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெண்டுமே கார்பன். ஓகே, இந்த கார்பனுக்கு என்ன ஹைபிரிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ இங்கே இந்த கார்பன் பார்க்கும்போது இந்த கார்பனில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, அதாவது சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது 1 and 2 and 3 சிக்மா பாண்ட் இருக்கா? 3 சிக்மா பாண்ட் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற இது எலக்ட்ரான் எதில் இன்வால்வ் ஆகாது? பாண்ட் இன்வால்வ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 2 எலக்ட்ரான் தேவை. அங்கே எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ இதில் எது கணக்கு வராது? சிங்கிள் பாண்ட் கணக்கில் வராது. ஸோ இதை வந்து சிங்கிள் பாண்ட் கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஃப்ரீ ரேடிக்கலை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிற இந்த கார்பன் கார்பன் கிளிவேஜில் நடக்கிற அந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலோட ஹைபிரிடேஷனில் இருக்கிற கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலோட நம்பர் ஆஃப் சிக்மா பாயிண்ட் என்னது? 3 சிக்மா பாயிண்ட். 3 சிக்மா பாயிண்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? sp2. sp தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஃபர்தராக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட பார்க்குறேன். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 மந்த்துக்கு 3.5 மந்த்துக்கு வந்து கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.